Welcome to Visual Today. இஸ்ரேல் பிரதமர் இறந்து விட்டாரா? கடந்த சில மணி நேரங்களாக இந்த ஒரு செய்தி சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. உலகம் முழுவதும் பலர் இதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த செய்தி உண்மையா அல்லது இது ஒரு பெரிய வதந்தியா? மத்திய கிழக்கில் தற்போது பதற்றம் அதிகமாக உள்ளது. ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையிலான மோதல் உலக அரசியலில் பெரிய கவனத்தை ஈர்த்துள்ளது. இந்த சூழ்நிலையில் சமூக வலைதளங்களில் சில அதிர்ச்சியான செய்திகள் பரவத் தொடங்கின. அதில் முக்கியமான ஒன்று, இஸ்ரேலின் பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு ஈரானின் தாக்குதலில் இறந்து விட்டார் என்ற செய்தி. இந்த தகவல் முதலில் சில டெலிகிராம் சேனல்கள் மற்றும் எக்ஸ் போன்ற சமூக வலைதளங்களில் தோன்றியது. அதற்கு பிறகு அது வேகமாக உலகம் முழுவதும் பரவத் தொடங்கியது. சிலர் நேதன்யாகு கில்ட் இன் ஸ்ட்ரைக் என்ற கேப்ஷன்களுடன் வீடியோக்களை பகிர்ந்தனர். மற்ற சிலர் இஸ்ரேலி பிரதமர் காணாமல் போனார் என்ற செய்திகளையும் வெளியிட்டனர். இதனால் பலருக்கும் ஒரு பெரிய சந்தேகம் உருவானது. உண்மையில் இஸ்ரேல் பிரதமருக்கு என்ன நடந்தது? ஆனால் இந்த தகவலை சரிபார்க்கும் போது ஒரு முக்கியமான விஷயம் தெரிய வந்தது. இந்த செய்தியை எந்த அதிகாரப்பூர்வ ஊடகமும் உறுதிப்படுத்தவில்லை. இஸ்ரேல் அரசு அல்லது சர்வதேச செய்தி நிறுவனங்கள் யாரும் இதை உண்மையான செய்தி என்று அறிவிக்கவில்லை. அதற்கு மாறாக சமீபத்திய தகவல்கள் வேறு ஒன்றை கூறுகின்றன. பெஞ்சமின் நேதன்யாகு இன்னும் உயிருடன் இருக்கிறார் என்றும் அவர் சமீபத்தில் சில அரசியல் அறிக்கைகள் வெளியிட்டுள்ளார் என்றும் சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. அவர் ஈரானை எச்சரிக்கும் வகையில் கருத்துக்களையும் வெளியிட்டுள்ளார். இதனால் தற்போது பரவி வரும் இந்த செய்தி உண்மையான தகவல் அல்ல என்பது தெளிவாகிறது. அப்படியென்றால் இந்த வதந்தி எப்படி உருவானது? போர் நடைபெறும் காலங்களில் மிஸ் இன்ஃபர்மேஷன் அல்லது தவறான தகவல்கள் பரவுவது மிகவும் சாதாரணமான விஷயம். சில நேரங்களில் அரசியல் பிரச்சாரம், சில நேரங்களில் சமூக வலைதளங்களில் வரும் தவறான தகவல்கள், சில நேரங்களில் மக்கள் உருவாக்கும் கற்பனைகள் இந்த மாதிரியான வதந்திகளுக்கு காரணமாக இருக்கலாம். மேலும் போர் சூழ்நிலையில் தலைவர்களின் இடப்பிடங்கள் பொதுமக்களுக்கு தெரிவிக்கப்படாததும் இந்த மாதிரியான சந்தேகங்களை உருவாக்கும். இதனால்தான் சில நேரங்களில் உண்மை தெரியாமல் பெரிய வதந்திகள் உருவாகி சமூக வலைதளங்களில் வேகமாக பரவுகின்றன. அதனால் இப்போது வரை கிடைத்துள்ள தகவல்களின் அடிப்படையில் இஸ்ரேல் பிரதமர் இறந்து விட்டார் என்ற செய்தி ஒரு உறுதிப்படுத்தப்படாத வதந்தி மட்டுமே. போர்க்காலங்களில் தகவல்களை நம்புவதற்கு முன் அதை சரிபார்ப்பது மிகவும் முக்கியம். ஏனெனில் தவறான தகவல்கள் சில நேரங்களில் உலகம் முழுவதும் பெரிய குழப்பத்தை உருவாக்கக்கூடும். இது போன்ற உலக அரசியல் மற்றும் முக்கியமான சர்வதேச நிகழ்வுகளை உண்மையான தகவல்களுடன் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள விஷுவல் டுடே சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.